ஆதிரை சொல்றது சரிதான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி தான் பிரச்சனை வந்துச்சு. அதனால ஆதிரை முன்னெச்சரிக்கையா இருந்தது சரிதான். அது எப்படி சரியாகும்? நரிக்கு நாட்டாம கொடுத்தா கடைக்கு 4 ஆடு கேக்குமாமா. அப்படி இல்ல இருக்கு. தான் வேலைக்கு போறது தெரிஞ்சு எல்லாரும் மதிக்கணுங்கிறதுக்காக தான் புருஷ வேலையை மறைப்பாளா ஒருத்தி. போது நிறுத்துறீங்களா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. நான் என் புருஷனோட வேலையை காப்பாத்தணும்னு நினைச்சனே தவிர மறைக்கணும்லாம் நினைக்கல. நீங்க சொல்றது உண்மைனா எங்க பிரபு மாமா பேருக்கு பின்னாடி எதுவுமே போடாத மாதிரி உங்க பேருக்கு பின்னாடியும் எதுவுமே போடாம இருந்திருக்கலாம்ல. ஆனா பாருங்க, நீங்க ஏதோ பெரிய IAS பதவியில இருக்கிற மாதிரி பெருசா மேனேஜர்னு உங்க பேருக்கு பின்னாடி போட்டிருக்கீங்க. இத படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? ஓஹோ, பொண்டாட்டி பெரிய வேலையில இருக்கா, ஆனா புருஷன் எந்த வேலைக்கும் போகாம வீட்ல வெட்டியா பொழுது கழிச்சிட்டு இருக்காருன்னு தானே நினைப்பாங்க. அப்படி ஒரு கேவலத்தை பிரபு மாமாவுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சுதான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்களா? சத்யா விடு. நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டு தேவையில்லாம கெட்ட பேர் வாங்கிக்கிற? சத்யா கேக்குறதுல எந்த தப்புமே இல்ல தம்பி. இத நான் ஏன் சொல்றேன்னா, சத்யாவோட வீட்டுக்காரர் கார்த்திக் பேருக்கு பின்னாடி மெக்கானிக்னு போட்டிருக்குது. ஆனா சத்யா பேருக்கு பின்னாடி ஏதாச்சும் போட்டிருக்கான்னு பாத்தீங்களா? எதுவுமே போடல. ஏன்னா கார்த்திக் தம்பியை விட சத்யா பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறா. அத போட்டா புருஷனுக்கு அவமதிப்பாகும்னு பத்திரிகையில அவ போடல. ஆனா ஆதிர பேருக்கு பின்னாடி பெருசா மேனேஜர்னு போட்டிருக்குதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சம்பாதிக்கிற திமிரு ஆதிர மனசுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். சொல்றத கேளுங்க. உங்களுக்கு அவ்வளவுதான் லிமிட். இதுக்கு மேல ஒரு வார்த்தை இந்த மாதிரி பேசுனீங்க, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இது எங்க குடும்ப விஷயம். நீங்க ஒண்ணு தலையிட வேணாம், புரியுதா? அண்ணி, அவங்க மேல எதுக்கு கோவப்படுறீங்க? அவங்க என்ன தப்பாவா சொன்னாங்க? கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. முடிஞ்சா இதுக்கு மறுப்பு சொல்லி பேசுங்க. அதை விட்டுட்டு மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. கார்த்தி, உன் அண்ணி ஒண்ணு யாரையும் மிரட்டல. இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா இவங்க தான் உண்மையை மறைச்சு திருச்சி பேசுறாங்க. இருங்க, நீங்க யாரு எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு? ஏய், யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? என் அத்தைய பார்த்து நீங்க என்ன கேள்வி கேட்டீங்களோ அதே கேள்வியை தான் நான் இவங்கள பார்த்து கேக்குறேன். என் சொந்த அத்தைக்கு நம்ம குடும்பத்துல தலையிட உரிமை இல்லனா இவங்களுக்கு மட்டும் இருக்கா? சத்யா, பின்ன என்ன பாட்டி, 1000 சண்டை சச்சரவு வந்தாலும் சொந்த பந்தம் விட்டு போக கூடாதுன்னு உங்கள மாதிரி பெரியவங்க சும்மா சொல்லலையே. வீட்டுக்குள்ள எது நடந்தாலும் அதுக்கு வீட்ல இருக்கிற சொந்த பந்தம் தான் கருத்து சொல்லணும். அதை விட்டுட்டு போற வரவங்க எல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? உனக்கு வேணா சுப்பக்கா வெளி மனுஷியா இருக்கலாம், ஆனா எனக்கு இவங்க கூட பிறந்தவங்க மாதிரி. இங்க நடக்கிற எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. உங்களுக்கு அவங்க எவ்வளவு முக்கியமானவங்களோ அதே மாதிரிதான் எனக்கு எங்க அத்தை முக்கியமானவங்க. அவங்களையும் நீங்க எந்த கேள்வியும் கேட்க முடியாது. என்ன சொன்ன நீ? அதிர வேண்டாம், அதிர விடு, பரவாயில்ல. நீ எதுவும் பேசிக்காத, பரவாயில்ல. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்காத. உன் குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்க துப்பு இல்லாம கோட்டை விட்டவன் நீ. உனக்கு இன்னொரு குடும்பத்துக்கு கருத்து சொல்றதுக்கு என்னடி யோகியதை இருக்கு? என்ன சொன்னீங்க? என்னப்பா சத்தம்? தெரியலையேப்பா. சத்தம் அது. சரி வாங்க பாட்டி, வாங்க வாங்க வாங்க. ஐயோ, என்னன்னு தெரியலையே.